வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி பிடியில் அதிமுகவும் ஆட்சியும் அப்படின்னு திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. எந்த அடிப்படையில இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏன் இந்த குற்றச்சாட்டை சொல்றாரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, அதாவது அவர் ஒரு அரசியல் காரணத்துக்காக சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய போட்டி திமுகவோ அதிமுகவோ அல்ல, பாஜக தான். ஏன்னா அடிப்படையாக அதிமுக அளவுக்கு வலுவான கட்சி காங்கிரஸ் அல்ல. அவர்கள் அவங்களுடைய கன்சலேஷன் என்னன்னா, நாங்கள் பாஜகவை விட பெரிய கட்சி தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாங்க அந்த காலகட்டத்தில், அதை விட்டுடுங்க. இன்றும் பாஜகவை விட பெரிய கட்சி காங்கிரஸ் என்று தமிழ்நாட்டில் ஒன்று இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து அவர் என்ன சொல்றாரு, பாஜக மறைமுகமாக இங்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ட்டு. பாஜகவினுடைய அணுகுமுறை செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நிச்சயமா இந்த அரசுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்கிற ரீதியாக தான் இருக்கிறது என்று பார்க்குற எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். நேற்று பார்த்தீங்கன்னா டாக்டர் தமிழிசை கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்ல முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால பாஜக இந்த மாநில அரசுக்கு மறைமுகமாக ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல பெரிய அளவில் ஒன்றும் ஒரு மாற்று கருத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை. ஆனால் இது என்ன காரணத்துக்காக அவர்கள் திரு திருநாகரசர் சொல்றது போல 3 பிளவுகளாக அதிமுகவில் ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்களா, அதெல்லாம் அதுக்கு ஆதாரம் நமக்கு இன்னும் இல்லை. மறைமுகமாக மாநில அரசுக்கு மத்திய அரசு மறைமுகமாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறதுனா என்ன நிர்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க கொடுக்கணும்? அப்படி ஏதாவது இல்லையே. இப்போ ஒரு மத்திய அரசுங்கிறது ஒரு மாநில அரசுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியதுல எந்த விதமான தப்பு கிடையாது. அதாவது ஏதோ ஒரு தவறு செய்யற மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோமே. மாநில அரசு தனக்கு தேவையான திட்டங்களை நிதியை பெறுவதற்கு மத்திய அரசு கேட்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஆனா மத்திய அரசு மறைமுகமாக உதவி செய்கிறது, மறைமுகமாக இணைந்து போகிறதுங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? வெளிப்படையாவே போறாங்க, மறைமுகமா போறாங்க தான் நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறேன். இல்ல மறைமுகமாகனா, அதாவது there are two things. ஒன்னு நீங்கள் மாநில அரசு சில கோரிக்கைகள் வைக்கிறது, அந்த கோரிக்கைகள் மத்திய அரசு நிறைவேற்றுகிறது, மேட்டர் ஓவர். அது வெளிப்படையாக செய்யற விஷயம். ஆனால் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் தலைவர்களிலிருந்து, அதாவது நீங்க எதுக்கு ஒரு வாரம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திரு ஓபிஎஸ் அவர்கள் திறமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நன்றாக அவருடைய அரசு திறமையாக செயல்பட்டு வருகிறது, வார்தா புயலில் எடுத்த நிவாரணப் பணிகள் துரிதமாக செய்யப்பட்டன. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், தீஸ் ஆர் ஆல், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் நார்மலா ஈவன் செல்வி ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் கூட அதிகமாக பாஜகவிலிருந்து வரல. ஸோ அடிப்படையாக இது அவங்க கட்டாயப்படுத்தி செஞ்சுதான் ஆகணும், சொல்லிதான் ஆகணுங்கிற எந்த விதமான ஒரு நிர்பந்தம் கிடையாது. இப்ப நீங்க வெளிப்படையாக இந்த அரசு திறமையாக செயல்படுகிறதுங்கிறது நீங்க ஆக்சுவலா நீங்க இந்த அரசுல இல்ல, நீங்க அந்த அரசினுடைய கூட்டணி கட்சியும் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அதனாலதான் அந்த மறைமுகம் எங்க வருதுன்னாக்க, நேரடியாக மத்திய அரசு உடனடியாக ஜல்லிக்கட்டு அவசர சட்டம் மாநில அரசு பிறப்பிக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க. அதெல்லாம் நேரடியாக செய்யற விஷயங்கள், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த மறைமுகம்ங்கிறது எங்க வருதுன்னா, இந்த மாதிரி இந்த பாஜக தலைவர்கள், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், இல்ல டாக்டர் தமிழிசையாக இருக்கட்டும், தொடர்ந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறது தான் இந்த மறைமுகம். நீங்க எப்படி பாக்குறீங்க? பிடியில் இருக்கிறது அதிமுகவும் ஆட்சியும் அப்படின்னு சொன்னா, பிடியில் சிக்கிறதுக்கான அடிப்படை என்ன? இவர்கள் சிக்கி இருக்கின்றார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி சிக்கி இருக்கின்றார்கள் என்ன, இந்த ரைடு பண்ணது, அப்பொழுதே அந்த அரசல் புரசலாக அந்த செய்திகள்லாம் வந்திருந்தன. அந்த யார் நிறைய பணம் தங்கமும் வச்சிருந்தாரோ அவர் இவருக்கு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஒரு புகைப்படம்லாம் கூட வந்துச்சு. பொதுவாக நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியல் சரித்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலோ, இல்லை இந்திய அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னாலோ, மத்தியில் ஆட்சியில் எப்பொழுது பாஜகவோ அல்லது காங்கிரஸோ வந்திருந்த போது பார்த்தீர்களானால், ஒரு கட்சியினுடைய தலைமை பலவீனமாகும் பொழுது அந்த கட்சியை கையாளுவதற்கான பல்வேறுபட்ட முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். உதாரணத்திற்கு எங்களுக்கெல்லாம் அனுபவமே இருக்கிறது. பழைய காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இறந்த பிறகு பழைய காங்கிரசினுடைய தூண்களாக இருந்த மூப்பனார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோர்கள் எல்லாம் மிரட்டலில் பணிய வைத்துத்தான் அவர்கள் இந்திரா காங்கிரசுக்கு மாற்றினார்கள். காங்கிரஸே இல்லாமல் போனது. கடைசியாக ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார், பி ராமச்சந்திரன் என்று. அவரையும் கொண்டு போனவுடன் அந்த காங்கிரஸ் கமிட்டியோடு மொத்தமாக போய்விட்டது. காங்கிரஸ் பவனும் போய்விட்டது, சத்தியமூர்த்தி பவனும் போய்விட்டது. பிறகு அந்த மைதானத்திற்கு எல்லா சொத்துக்களுமே போய்விட்டன. இப்படியெல்லாம் நடந்தது. பிறகு பார்த்தீர்கள் பழைய காங்கிரஸ் என்கின்ற கட்சியே இல்லை. ஆனால் தொண்டர்களாகிய நாங்கள் அப்படியே ஜனதாவிற்கு போய்விட்டோம். அப்பொழுது ஜனதா கட்சி உருவானது.
ஜனதா கட்சியில் தான் பி ராமச்சந்திரன் கொஞ்சம் நாள் இருந்தது, அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு போனார். இப்படி பார்த்தீங்க அப்படின்னோம்னா பல்வேறு கட்ட காலகட்டங்களில் இந்த மாதிரி தலைமை இல்லாமல் போகும்போதோ, அது பலவீனமாக இல்லாத பலவீனம் ஆகும்போதோ தங்களால் காலூன்ற முடியாத கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சிகளை கையகப்படுத்தி தங்களோடு இணைத்துக் கொள்வது, தங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்வது, அல்லது அவர்கள் தங்களிடம் வசதியாக சிக்கி இருப்பதை பயன்படுத்தி கொண்டு அந்த முயற்சி பிஜேபி மட்டும்தான் செய்யுது, அப்படி பிஜேபி மட்டும்தான் நினைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. காங்கிரஸும் அதான் செய்வாங்க. இவங்க மருத்துவமனையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நினைவற்று கிடந்த அந்த காலகட்டத்திலேயே பிளான் ஏ பிளான் பி என்றெல்லாம் வந்தது. அவர்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ தமிழிசை சொன்னதை எடுத்துக்கோங்களேன். திரு சுமந்த் சி ராமன் அவர்கள் கூட சொன்னார்கள், இந்த ஆட்சி நன்றாக நடக்கிறது. அந்த கட்சியில் என்ன, சசிகலா முதல்வராக வேண்டும். அப்பொழுது தமிழிசை சொல்கிறார், இந்த ஆட்சி சிறப்பாக தானே செயல்படுகிறது. அப்படி என்றால் நாங்கள் இந்த அரசிற்கு துணை நிற்கின்றோம் என்பதை சொல்லாமல் சொல்லக்கூடிய அறிக்கை அது. எனவே இவையாவும் இப்படிப்பட்ட அரசியல் எல்லாம் இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாதது. ஆனால் இதில் தமிழ்நாடு பலம் பெறப் போகின்றதா அல்லது தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படுமா என்று பார்த்தால் அது நடுவண் அரசனுடைய வசதிக்கு ஏற்பதான் இருக்குமே ஒழிய தமிழ்நாட்டிற்கு தேவைகளுக்காக அது இருக்காது என்பது எனது கருத்து. இதுல அரசியல் ரீதியாக எந்த கட்சியும் செய்யும். பாஜக ஆட்சியில் இருந்தால் பாஜக செய்யுது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் காங்கிரஸ் செய்ய போகுது. அதனால இதுல ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது, இவர்களுடைய அணுகுமுறையோ அவர்களுடைய அணுகுமுறையும் சொல்ல முடியாது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம், அவ்வாறு செய்வதில் தவறு இல்லை. அதாவது உங்களுக்கு அரசியல் ஆதாயம் ஒரு மாநிலத்தில் நீங்க பெரிய கட்சியாக இல்லை, இது ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய தலைமை இல்லாத ஒரு காலகட்டத்தில் அதற்கு ஏதேனும் நாம் பூந்துக்க முடியுமா, கொஞ்சம் வாக்கு வங்கிகளை அதிகரிக்க முடியுமா, அப்படி இல்லை அந்த கட்சியிலிருந்து சிலரை ஈர்க்க முடியுமா, இதெல்லாம் பார்க்கறது எல்லா கட்சிகளும் செய்யற விஷயம். அதுல இருந்து தப்பு கிடையாது. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இது திரு திருநாகரசர் சொன்னதுல பிளவு ஏற்படுத்தப்படுறாங்க, படும் முயற்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பாஜக அதிமுகவை மூன்றாக பிளவு செய்ய முயற்சிக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் திரு திருநாகரசர் கொடுக்கல. அதாவது பாஜக தான் தீபா முன் இருக்கிறாங்களோ இல்ல ஓபிஎஸ் அவர்களை ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபோர்ஸாக கொண்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே திரு திருநாகரசர் கொடுக்கல. சோ அந்த பார்ட்டை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பார்க்கணும். அதுல ஏதாவது உண்மை இருக்கிறதா, ஆதாரம் இன்னும் வெளிப்படையா வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதிமுகவில இருந்து 2 குரல்கள் வருகிறது. ஓபிஎஸ் ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு போய் பார்த்துட்டு பிரதமரை பாராட்டுறாரு. தம்பிதுரை எங்களுக்கு அப்பாயின்மெண்டே கொடுக்கலங்கிற கருத்தை அவர் சொல்றாரு. தொடர்ச்சியாக தம்பிதுரை பிரதமரை விமர்சிக்கிறாரு, மத்திய அரசை விமர்சிக்கிறாரு. ஆனா முதலமைச்சர் பாராட்டு தெரிவிக்கிறாரு. இது 2 வெவ்வேறு குரல்கள் அதிமுகவில இருந்து வருது. நீங்க எல்லாமே பிஜேபியை போக்கஸ் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதிமுகவுக்குள்ள இருந்து வரக்கூடிய 2 வெவ்வேறு குரல்கள் பத்தியும் பேச வேண்டியதா இருக்கு இல்ல? அது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திரு தம்பிதுரை அவர்களுக்கும் இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடு. நீங்க தள்ளி வச்சுட்டே நம்ம பேசலாம். 2 விஷயத்தை மட்டும் நிச்சயமா நீங்க இந்த தம்பிதுரை மேட்டர் நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் அரசனுடைய நிலைப்பாடையும் ஒரு பொறுப்பான விதத்துல, ஏன்னா பிரதமர் உதவி இல்லாம இந்த அவசர சட்டம் வந்தே இருக்காது. அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ஜனாதிபதி ஒப்புதல் வாங்குறது வரைக்கும் ஹோம் மினிஸ்ட்ரி கிளியரன்ஸ், என்வைரன்மெண்ட் மினிஸ்ட்ரி கிளியரன்ஸ் எல்லாமே மத்திய அரசினுடைய ஆதரவோட தான் இது நடந்திருக்கு. சோ அதற்காக அவர் பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். திரு தம்பிதுரை அவர்கள் அந்த முரண்பாடு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ல வித்தியாசம் அவர்களுக்கு இடையே இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிற காரணமாக கூட இருந்திருக்கலாமே தவிர, இல்ல திரு தம்பிதுரை மூத்த தலைவர், அவரும் கட்சியில அவருக்கும் இவருக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடு, ஓபிஎஸ்க்கும் தம்பிதுரைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அதாவது நம்மளுடைய பிஜேபியோட ரோல் ஒண்ணுமே இல்ல. இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காம இவங்களுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தங்கிற ரோல நாம நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறது பிரதமருடைய அவருடைய விருப்பம். அவர் முதலமைச்சர் ஒருத்தரை சந்திக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கிறார். அவர் ஒரு குழுவாக தான் சந்திக்கணும் அப்படிங்கிறது அவருடைய தட்ஸ் ஹிஸ் பர்சனல் பிரெரோகேட்டிவ். அதை நீங்க பிரதமர் யாரெல்லாம் எப்ப 6 பேரை சந்திக்கணுமா 5 பேரை சந்திக்கணுமா நம்ம சொல்ல முடியாது. சோ அடிப்படையாக நம்மளுடைய அசம்ஷன் என்னன்னா, தம்பிதுரை அவர்கள் திருமதி சசிகலாவினுடைய பிரதிநிதியாகவும் திரு ஓபிஎஸ் தனிச்சையாக செயல்பட்டு அவர் வேறு ஒரு ஆங்கிள் அவர் கொண்டு போறாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை. அதாவது இதுல எப்படி ஆதாரத்தை நம்ம தேடுறது? அவர்களாக இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் இது 120B மாதிரி தான். அது யார் சதித்திட்டத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்கள ஒருத்தர் ஹாஸ்டேலாக மாறி சொன்னால் தவிர சதித்திட்டம் என்பது நடந்ததா இல்லையா என்பதற்கு ஆதாரம் இல்லை என்று இந்திய சாட்சிகள் சட்டத்தில் சொல்லியிருக்கிறது போல அது சொல்ல முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னீங்கன்னா,
திரு சுமன் அவர்கள் சொன்னார்கள், இப்படி செய்வது தவறில்லை அப்படின்றாரு. ஒரு கட்சிக்குள்ள இன்னொரு அரசு, ஒரு ஆட்சிக்குள்ள இன்னொரு அரசு பின்னாடி வந்து இயக்குவது என்பது எப்படி ஜனநாயகம் ஆகும்? அப்போ அந்த மக்களுக்கு வந்துட்டு கொடுத்த அந்த எப்படி இயக்குனாங்கன்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. எந்த அடிப்படையில பாஜக தமிழ்நாடு அரசை வந்து பின்னாடியிலிருந்து இயக்குது சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? இல்ல, ஆதாரம் எப்படி இருக்க முடியும்னு நான் சொல்ல வரேன். அப்ப எப்படி ஆதாரமே இல்ல, ஆனா அவங்க தான் இயக்குறாங்கன்னா அப்புறம் அதான் சொல்றது. அதான் இப்போ தமிழிசை சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிலைமையும் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா தானே இருக்குது. இவங்களுக்கு இந்த அரசு நன்றாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது? இந்த அரசு இந்த மாணவர்கள் போராட்டம், இளையோர் போராட்டம், தமிழிசை மட்டும் ஓபிஎஸ் நல்லா செயல்படுறாருன்னு பாராட்டி இருந்தா வேணா நீங்க சொல்றத ஏத்துக்கலாம். ஆமா, EVKS இளங்கோவன் பாராட்டுறாரு, ஸ்டாலின் வந்து பாராட்டுறாரு, வரதா புயல நல்லா பண்ணீங்கன்னு. சரி, எல்லாருமே தானே பாராட்டுறாங்க. சரி, பிஜேபி மட்டும் பாராட்டுதுன்னு இல்ல. இப்ப இந்த ஒரு விஷயத்துல நீங்க எடுத்துக்கங்க. இவங்க பன்னீர்செல்வம், தமிழக அரசு அப்படின்றத வந்துட்டு இவங்க என்னைக்கு பாராட்டி இருக்கிறாங்க? இல்ல தமிழக அரசு கேட்டதெல்லாம் என்னைக்கு இவங்க கொடுத்துருக்காங்க? வரதா புயல்ல கேட்ட அமௌண்ட் ஏதாவது கொடுத்தாங்களா? 22,000 கோடி என்ன கேட்டாங்களா? கொடுத்துட்டாங்களா? நல்லா செயல்படுறாங்கன்னு சர்டிபிகேட் கொடுக்குறீங்களே, நீங்க கொடுத்தீங்களா அந்த அரசு நல்லா செயல்படுவதற்கு? கொடுக்கலையே. ஏற்கனவே வந்துட்டு போன ஆண்டு ஏற்பட்ட மழை வெள்ளத்துக்கு இன்னும் பாக்கி அந்த 1980 கோடியில் இன்னும் பாக்கி 380 கோடி இருக்கு. அதையே வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் கேட்டபோது அவர் சொல்லியிருக்கிறாரு, அப்படியா லெட் மீ சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அருண்ஜேட்லி. இப்படித்தானே இவங்க வந்துட்டு ஒத்துழைக்கிறாங்க. ஆகவே இந்த இடத்தில் அரசியலால் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டினுடைய நலன். அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, இந்த மாணவர் இளையோர் போராட்டத்தை ஒடுக்குவதில் கூட பார்த்தீர்களானால் இவர்கள் 2 பேர்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஒத்து போகுது. அப்படி சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள், அவர்கள் தான் கலைத்தார்கள், அப்படியெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ராஜா சொல்றத வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கமிஷனர் சொல்றாரு. அதே மாதிரி இங்கே மத்திய அரசு பிஜேபி என்ன சொல்றாங்களோ அதையே தான் பன்னீர்செல்வம் சட்டமன்றத்தில் பேசினாரு. இதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒத்து போகுது. சமூக விரோதிகள் வந்துட்டு ஊடுருவறாங்கன்னா வெளியில சமூகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த போலீஸும் இந்த அரசும் என்ன பண்ணிட்டு இருந்தது? சமூக விரோதிகள் ஃப்ரீயா இயங்கலாமா கேட்கிறேன். சமூக விரோதிகள் அடையாளப்படுத்திட்டீங்க. அந்த போராட்டத்துக்குள்ள போனோம்னா நான் போராட்டத்துக்குள்ள நான் போல நான் போறது வந்து ஜவாஹிர்லாவும் இதே ஸ்டேட்மென்ட் தான் சொல்லிருக்காரு. பின் லேடன் படத்தை வந்து காமிச்சு சட்டப்பேரவையில அதுக்கு வந்து ஒரு விசாரணை நடக்கும். மோடி மாதிரியே வந்து முதலமைச்சரும் பேசுறாரு அப்படிங்கிற இதுதான் அவரும் சொல்றாரு. ஆமா, 2 பேரும் ஒரே பக்கத்துல சொல்லும் பொழுது அப்ப என்ன ஆகுது? இல்ல அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையை மறைப்பதற்கு ஒரு பெரிய ஒரு பொய்யை சொல்லி அதன் மூலம் ஒரு பெரிய ஒரு போராட்டத்தில் ஏதோ இவர்கள் கலந்ததனால் தான் அது திசை மாறி போய்விட்டதை போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி தாங்கள் நடத்திய அந்த அடக்குமுறையை நியாயப்படுத்த பார்க்கிறார்கள். இதுதான் நான் சொல்கின்றேன் அரசியல் ரீதியாக மிக மிக தவறானது என்று சொல்கிறேன். அதாவது ஒருமித்த குரலில் இந்த காவல்துறையினுடைய அடக்குமுறையை வந்துட்டு பாஜக கண்டிச்சிருக்கா? இல்ல, ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், அங்கு நடந்த போராட்டத்தில் தேச விரோத கோஷங்கள் எழுப்பப்பட்டன அப்படிங்கிறதுல எல்லாருமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம். 2வது வந்து திரு மோடி அவர்களை மிகவும் அவதூறாக வர்ணித்து அங்கு கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அதுக்கும் ஆதாரம் இல்ல. அது நம்ம நிறைய பேசிட்டோம். இல்ல எதுக்கு சொல்றேன்னா, அதனால வந்து பாஜக அந்த காவல்துறையினுடைய நடவடிக்கையை தோன்ல முதலமைச்சரும் பேசுறாரு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் தான் வர. இவர் என்ன கேக்குறாரு, பாஜக ஏன் வந்து காவல்துறை நடவடிக்கைகளை கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு காரணம் வந்து அவர்களுடைய தலைவரே வந்து பிரதமராகவும் கட்சி தலைவராக இருக்கிற அவரே வந்து ஒரு மிகவும் ஒரு அவதூறாக அங்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன, நாட்டுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த காரணத்தினால அவங்க ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அந்த காவல்துறை நடவடிக்கைகளை அதிமுக அரசுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கும் நம்ம சொல்ல முடியாது. 2வது, ஒரு கட்சி பலவீனம் அடைந்திருக்கிறது, மற்றொரு கட்சி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறது. இப்ப காங்கிரஸ் வந்து செய்யாதா? இந்த மாதிரி ஒரு சூழலில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா அவர்களும் செய்ய போறாங்க. சோ இது வந்து இந்த பர்டிகுலர் இஷ்யூ, பாஜகவிடம் பல குறைகள் இருக்கலாம், ஆனால் இந்த பர்டிகுலர் இஷ்யூல அவர்கள் அதனால வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நலன் நினைச்சு, இப்போ ஐயா சொன்ன மாதிரி அந்த வரவேண்டிய வாரதா புயலுக்கான வரவேண்டிய நிவாரண நிதி விரைவாக கொண்டு கொடுத்தாங்கன்னா, இல்ல ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் உதவுனாங்கன்னா, நாளைக்கு வேற ஏதாவது இந்த மாதிரி ஒரு 3-4 தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் மத்திய அரசுல இதனால் நிறைவேறிச்சுன்னா நிறைவேற்றி போட்டோமே. இதைத்தானே செய்ய முடியும். நம்ம ஒரு வலுவான தலைமை இல்லாத நிலையில் அப்படின்னு பேசுற போது நீங்க ஒரு மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து ரொம்ப இணக்கமா மத்திய அரசோட போய் தானே கொண்டு வந்து சேர்த்தாகணும். இதை வந்து நம்ம இவங்களை வந்து ஆட்சி செய்யறாங்க, அதிகாரம் செய்யறாங்கன்னு நம்ம வந்து பேச முடியுமா? இல்ல இவங்க தான் இணைஞ்சு போறாங்க, பணிஞ்சு போறாங்கன்னு சொல்ல முடியும்? இணக்கமா போகணும்ன்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் நெசசிட்டியா?
கேட்குறேன். இணக்கமா மாநில அரசு மத்திய அரசோட இணக்கமா போகணுன்றது கான்ஸ்டிடியூஷனல் நெசசிட்டியா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு முரணா நீங்கள் சட்ட ரீதியாக நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிடுது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஒரு இணக்கமான செயல்பாட்டிற்கு தான் இருக்கே ஒழிய மத்திய அரசோட இணங்கியெல்லாம் போக முடியாது. அப்படியெல்லாம் ஏன்னா இவங்களுடைய பாலிடிக்ஸ் வேற, அவங்களுடைய பாலிடிக்ஸ் வேற, இவங்களுடைய முன்வைக்கக்கூடிய விடயம் வேற, அவங்க முன்வைக்கக்கூடிய விடயம் வேற. இப்ப மத்திய அரசோட இணங்கி தானே நம்ம வந்துட்டு போயிட்டு இருந்தோம். காவிரி மேலாண்மை வாரியத்தில் திடீர்னு பெல்ட் அடிச்சாங்க. அப்ப அவங்களுடைய அரசியல் நலன் அங்க வந்துருச்சு இல்ல. மத்திய அரசாவா இருந்துச்சு. நீங்க சொல்றது இணங்கியே போகலைன்னா கூட மாநில அரசுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் மத்திய அரசு செஞ்சே சட்டப்படி செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் as per the Constitution of India. அந்த அடிப்படையில் தான் நீங்க வந்துட்டு ஓத் ஆஃப் அலிஜியன்ஸ் எடுக்கிறீங்க தவிர வேற எதுவும் கிடையாது. ரெண்டு இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். சமூக விரோதிகள் அப்படின்றவங்க மேல நடவடிக்கை எடுத்ததுனால தான் வந்துட்டு அவங்க இவங்களை ஆதரிச்சாங்க. அந்த காவல்துறை நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிக்கலன்னு. காவல்துறை நடவடிக்கையினுடைய கண்டனத்தை நான் எங்கே தெரிவிக்கணும்னா, அடிச்சாங்களே இந்த மீனவர்களையும் மற்ற மக்களையும், அவங்க இல்லாம அங்க சமூக விரோத சக்தி கடுமையா நம்ம வந்துட்டு கண்ணெதிரே பார்த்தோம். முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் நான் வந்து அவர்கிட்ட வாங்கி, அதாவது நீங்க இணைஞ்சு போகணும், பணிஞ்சு போகணும், இணக்கமா போகணுங்கிற அவசியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மத்திய அரசு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கரெக்டா கொடுத்தா ஆகணும், செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுதான். அதாவது மத்திய அரசு என்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இல்ல, மாநில அரசு அமைப்புங்கிறது கிடையாது. அது மனிதர்கள், அங்க இருக்கிற மனிதர்கள் மத்திய அரசு. இன்னைக்கு நாளைக்கு வேற யாரோ மனிதர்கள் இருக்கும்போது அதுதான் மத்திய அரசு. இந்த அங்க இருக்கிற மனிதர்கள் வேறு. அடிப்படையாக ஒரு சுமூகமான உறவு இருந்தால் நீங்க வந்து சட்ட ரீதியா எல்லாத்தையும் சட்ட கோர்ட்டுக்கு போங்க, எல்லாத்துக்கும் நீங்க மத்திய அரசு நீங்க கோர்ட்டுக்கு போயிட்டே இருங்க, என்ன கிடைக்கும்? அதாவது ஒண்ணு, மத்திய அரசு தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு செவிசாய்க்கவில்லை என்பது முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். காவேரி பிரச்சனையில மோஸ்ட் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள். ஆனால் அதற்காக வந்து நம்ம சுமூகமாகவே போக வேண்டாம், எல்லாமே மத்திய அரசு எதிர்த்து போனாக்க நிச்சயமாக நமக்கு மாநிலத்துக்கு பயன் கிடைக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு சுமூகமா மத்திய அரசோட போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த மாநிலத்துக்கு நல்லது. அதே சமயத்தில் மாநிலத்தினுடைய உரிமைகளை கைவிடாமல் எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம செய்யறது தான் மாநில அரசுக்கு ஒரு புத்திசாலித்தனம். ரொம்ப சுருக்கமா, அங்க இருக்கிறது வந்து இயந்திரங்கள் கிடையாது, மனிதர்கள் தான். அப்ப நீங்க ஒரு சுமூகமான உறவுமுறையை கை கொண்டா மட்டும்தான் மாநிலத்துக்கு தேவையான உரிமைகளை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறத அவருடைய வாதம். மாநில அரசுகள், ஒன்றிய அரசு, த யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இட் இஸ் அன் யூனியன். இவங்க தனியா இவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பிரிச்சுக்கிட்டோ மேலாதிக்கமோ செய்ய முடியாது. இந்த அரசுக்கு வாக்களிச்ச நான் தான் அந்த அரசுக்கும் வாக்களிச்சிருக்கிறேன். இதுதான் சிட்டிசன். அவனுடைய உரிமைன்றது இந்த இடத்துல தான் காப்பாற்றப்படுது. இந்த இடத்துல நீங்க தங்களை துப்பிச்செல்லாம் பார்த்துக்க முடியாது. நீங்க காமராஜர் இருந்த போது, நிஜலிங்கப்பா இருந்த போது, பட்நாயக் இருந்த போது, ராய் இருந்த போது, சித்தார்த்த சங்கர் ரே இருந்த போது, பஞ்சாப்ல பிரகாஷ் சிங் பாதல் இருந்த போது, எல்லா காலகட்டத்திலும் எடுத்துக்கங்க. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் முரண் இருந்தது. ஆனா சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய அனைத்தையும் அரசமைப்பு ரீதியாக அவர்கள் செய்து கொடுத்தார்கள். கையை கொடுக்கிறது எல்லாமே பஞ்சாப்ல வந்து அந்த சட்லேஜ் யமுனா லிங்க் கேனால்ல ஹரியானாக்கும் பஞ்சாபுக்கும் இது நடக்குது. பஞ்சாப் கவர்மெண்ட் உச்சநீதிமன்ற ஒரு ஆர்டரை வந்து எல்லா அரசும் ஒத்து போனதுங்கிறது கிடையவே கிடையாது. எருமைக்கு பதிலாக வேகமாக ஓடும் குதிரையை பயன்படுத்தலாமே அப்படின்னு கர்நாடக உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு மாதிரி அங்கே கம்பளா எருமை பந்தயம் ரொம்ப பிரபலமான விளையாட்டு. அதுக்கு வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அதை விசாரிக்கும் போது தான் உயர்நீதிமன்றம் இந்த கேள்வி கேட்டிருக்கு. எப்படி இதை பார்க்கலாம்? சில சமயங்களில் பாரம்பரியத்தை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போகிறோம், சில சமயங்களில் பாரம்பரியத்தை நீதிமன்றம் புரிஞ்சிக்க மாட்டேங்குது அப்படின்னு விமர்சனம் வைக்கிறோம். சில சமயங்களில் நீதிமன்றமே கூட்டு மனசாட்சி அடிப்படையில் தீர்ப்பு வழங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் மக்களின் உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பளிச்சலாம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க முடியாது, சட்டத்தை மதிக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? பாரம்பரியம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தானே வந்துட்டு நம்ம பல்வேறுபட்ட கோயில்கள், திருத்தலங்கள் இதையெல்லாம் வந்துட்டு நம்ம தனியாக காப்பாற்றுறதுக்கு சட்டமே ஏற்றுறோம். அப்போ பாரம்பரியங்கள் அப்படின்னு தொன்று மக்களிடையே இருக்குது அப்படின்னோம்னா அதற்கான காரணம் அந்த மக்களிடையே இருக்கிறது. தாங்கள் வளர்க்கக்கூடிய மிருகங்களோடு தாங்கள் விளையாடுவது என்பது அவருடைய பாரம்பரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதில் நீ வந்துட்டு இப்படி பண்ணாத, இது வதை, அப்படி செய்யாத, இதுக்கு பதிலாக நீ போயிட்டு குதிரையை ஓட விடலாமே, ஏன்னா எருமையெல்லாம் ஓடாது. இந்த கருத்தெல்லாம் இவங்ககிட்ட யார் கேட்டது? நீங்கள் தான் சொல்லிட்டீங்க ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, அந்த வழக்கு வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட நிறுத்திக்க வேண்டியதானே. இவங்க ஏன் அதெல்லாம் சொல்கிறாங்க? இவங்களுக்கும் இந்த எருமை வளர்ப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அந்த பண்பாடோடு உங்களுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை போது நீங்கள் ஏன் கருத்து சொல்கிறீங்க? இதுதான் நம்மளுடைய கேள்வியே. நீங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு அது அந்த ஒரு சட்டத்தினுடைய அடிப்படையில் தானே வந்துட்டு காளைகள் வந்துட்டு துன்புறுத்தப்படுகின்றனன்னு சொன்னீங்க. அதில் இருக்கிறது அப்போ இந்த மக்கள்கிட்ட ஏராளமான கேள்விகள் எழுந்தது. அடித்து சாப்பிட்றது,
கரையை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் வதை இல்லை, நாங்கள் விளையாடுறத வதை அப்படின்னு கேட்டாங்களே அந்த கேள்விக்கு. அதுக்கு உங்களால் வந்துட்டு ஒரு லாஜிக்கல் ஆன்சர் கொடுக்க முடிஞ்சுதா? என்ன சொன்னீங்க? உடனே சட்டத்தை காட்டினீங்க. சட்டத்தின்படி இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதே சட்டத்தை தாண்டி நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, கோர்ட் மேடு லாஸ்ன்னு இருக்குல்ல, நீங்கள் சொல்லலாம்ல. ஆனால் அந்த புரிதலுக்கே நீங்கள் வரமாட்டேன்றீங்க. ஒரு எலைட் அப்படின்ற ஒரு நிலையிலிருந்தே இருந்துட்டு எல்லாத்தையும் கீழே இருக்கிறவங்களா பார்க்குறீங்க. இந்த நாட்டில் பாமரனுடைய உழைப்பில் இந்த நாடு வாழ்கிறது. பாமரனை பார்த்து நீங்கள் வந்துட்டு கருத்து சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பங்களிப்பு தரீங்க, அவங்க ஒரு பங்களிப்பை தர்றாங்க. நாமெல்லாம் வந்துட்டு ஒருத்தரோட ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒத்துசைவோடு வாடணும். அப்போ தான் அந்த நாடு அப்படின்றது நீடிக்கும். இந்த மாதிரி பண்பாட்டின் மீது வந்துட்டு நாங்கள் எங்களால் கருத்து சொல்ல முடியும்னு கருத்து சொல்கிறது அப்படின்றதெல்லாம் ஏற்கத்தக்கதல்ல. இல்லை, இது வந்து இந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நம்ம பல ஆண்டு காலமாக, சில ஆண்டு காலத்தில் கொஞ்சம் அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். நிஜமாவே அதாவது விவசாயிகள் வந்து ஒன்றி இருக்கிறது காளைகளுடன் எருமைகளுடன். அவங்க குதிரை வளர்க்கலையே, அவங்க குதிரை ஓடுறதை பார்க்கறது. நம்ம குதிரை ரேஸ் இருக்கே, அரசாங்கமே வந்து அனுமதி கொடுத்து குதிரை ரேஸ் நடத்துறாங்க, அங்கே போய் பார்த்துட்டு போகலாமே. ஸோ இது வருந்தத்தக்கது, இது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது வந்து அவர் ஐயநாதன் சொன்னது மாதிரி நாம் இதை தடையை நீக்க முடியாது, ஜல்லிக்கட்டுக்கு இறுதி உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிருக்கலாம். நீங்கள் எருமையை வச்சு ஏன் ஓட்டுறீங்க, குதிரையை வச்சு ஓட்டுங்கன்னு சொல்றதுக்கு வந்து தேவையான ஒரு கமெண்டே இல்லை. ரெண்டாவது, இது வந்து கம்பளா வந்து ஜல்லிக்கட்டை விட நீங்க ஆக்சுவலா கம்பேர் பண்ணீங்கன்னா அதுல வந்து பெரிய அளவுல ஒரு சித்திரவதை நடக்குதோ அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இன்னும் கம்மி. மூணாவது வந்து காளைகள் எப்படி அந்த காட்சி பட்டியலில் இருக்கிறதோ அதே மாதிரி எருமைகள் இல்லை. ஸோ ஆக்சுவலா அவங்க கம்பளாஸ் கேஸ் இஸ் ஆக்சுவலி ஈவன் ஸ்ட்ராங்கர் தென் ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அவங்க வந்து இந்த ஜல்லிக்கட்டு கேஸ் வெட்டிட்டு வர வரைக்கும் உத்தரவு ஒன்றும் கொடுக்க போறதில்லை அப்படின்னு இருக்காரு, அந்த தடை நீடிக்கும் அப்படின்னு இருக்காரு. பட் இத்தகைய கமெண்ட்ஸ் வந்து தேவையில்லை, அவாய்ட் பண்ணிருக்கலாம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம். முஸ்லிம்கள் குடியேற்ற தடை அமெரிக்காவில் வலுக்கிறது எதிர்ப்பு அப்படின்னு செய்தி இருக்கு. ஈரான், ஈராக், ஏமன், சிரியா, சூடான், லிபியா, சோமாலியா அந்த 7 நாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்குள் அனுமதிக்க கடுமையான நிபந்தனைகள் விதித்தும் அகதிகளை ஏற்பதில் கட்டுப்பாடுகள் விதித்தும் புதிய ஆணையை ட்ரம்ப் விதிச்சாரு. அதற்கு நாடு முழுவதும் கடுமையான எதிர்ப்பு இருக்கு. எப்படி இல்ல, இது வந்து ரொம்ப ஒரு வருந்தத்தக்க ஒரு இதுல 2 பிரிவா பார்க்கலாம். ஒன்று வந்து அதனுடைய எண்ணம், அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன், எப்படி அதை செயல்படுத்தி இருக்கிறாங்கன்னு. எண்ணம் வந்து அடிப்படையா அதிலேயே வந்து தவறு. அதாவது இந்த தடை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாடுகளிலிருந்து, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சிரியாவிலிருந்து சென்ற ஆண்டு 12,500 பேர் தான் அகதிகளாக அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஜெர்மனிக்கு 3 லட்சம் பேர் போயிருக்காங்க. 12,000 எங்க இருக்கு, 3 லட்சம் பேர் எங்க இருக்கு. ஸோ அடிப்படையாக இந்த 12,000 பேர்ல பிளஸ் அமெரிக்கால சமீப காலத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதல்கள் என்று கருதப்படும் எந்த ஒரு சம்பவமும் அகதிகளால் அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்த இந்த நாடுகளிலிருந்து வந்த அகதிகளால் இல்லை, பெரும்பாலானவை அமெரிக்காலே பல ஆண்டு காலமாக சிட்டிசன்ஷிப்போட பெற்ற, அதாவது இவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் வெட்டிங் ப்ராசஸ், நாங்க வந்து ஃபுல்லா வந்து ஸ்கிரீன் பண்ணுவோம்னு சொல்றாரு இல்லையா, அந்த ப்ராசஸை மீறி உள்ள வந்தவங்க தான் இந்த சம்பவங்களில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பல ஆதாரங்கள் இருக்கு. அடிப்படையாக ஒன்று இது வந்து, ரெண்டாவது இந்த எண்ணமே தப்பு ஒன்று, ரெண்டாவது இந்த எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே மக்கள் ஃப்ளைட்ல ஏறிட்டாங்க, அவங்களுக்கு வேலிட் கிரீன் கார்டு இருக்கு, அவங்களுக்கு அமெரிக்காவை நுழைவதற்கு விசா யாரு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இதே அமெரிக்க அரசாங்கம் இஷ்யூ பண்ணியிருக்கு. அவங்க வந்து இறங்குறாங்க, இறங்கின உடனே ஏர்போர்ட்ல போய் நீங்க திரும்பி போனாக்க இது அட்லீஸ்ட் ஒரு டியூ நோட்டீஸ், ஒரு 4 நாட்கள் இந்த தேதியிலிருந்து தயவு செய்து இதை கொண்டு வர போறோம், இதெல்லாம் இது நீங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்க வரணும்னு சொல்லாம திடுதிப்பு என்று ஒரு பார்டர் கண்ட்ரோல்ஸுக்கும் கஸ்டம்ஸுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் யாருக்குமே தெரியாது இந்த சட்டத்தை எப்படி, லீகல் என்ட்ரி பர்மிட் இருந்தா உள்ள வரலாமா வரக்கூடாதா, இல்ல ஸ்டூடெண்ட் விசா இருந்தா வரலாமா வரக்கூடாது, எதுவுமே யாருக்கும் தெரியாது. அவங்கவுங்க இவெல்லாம் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு அபத்தம் நடந்திருக்கு, அது சொல்றேன் பாருங்க. இது வந்து நீதிமன்றம் இது சில அம்சங்களுக்கு தடை விதித்திருக்கிறது, பல நீதிமன்றங்கள். அதுல வந்து ஒரு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, லோகன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பாஸ்டன்ல வந்து இந்த மாதிரி டிடென்ஷன் பண்ணக்கூடாது. இப்போ எல்லா வக்கீல்களும் யார் இந்த நாடுகளிலிருந்து வராங்களோ என்ன சொல்றாங்க, நீங்க டிக்கெட் வாங்கிட்டு பாஸ்டன்ல போய் இறங்கிக்கங்க, அங்க வந்து உங்களை நிறுத்த முடியாது, மற்ற ஏர்போர்ட்ல போனா நிறுத்தலாம். இத்தகைய அபத்தங்கள் உடன் அதாவது நடந்திருக்கிறதுங்கிறது எவ்வளவு ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஆனால் இதுல ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து மதத்தின் அடிப்படையில் பிரிக்கும் ஒரு முயற்சி. என்ன சொல்றாங்கன்னா, இந்த 7 நாடுகளிலிருந்து யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லல, இந்த 7 நாடுகளிலிருந்து நீங்கள் கிறிஸ்துவராக இருந்தால்
அங்க நடக்கும் சண்டையிலிருந்து உங்களுக்கு you are fleeing the violence and persecution in those countries. நீங்க கிறிஸ்தவராக இருந்தால் உங்களுக்கு அனுமதி இருக்குங்கிறாங்க. சோ அடிப்படையாக நீங்க இஸ்லாமியராக இருந்து 7 நாடுகளில் இருந்து நீங்க அமெரிக்கா போக முடியாது. ஆனால் அதே 7 நாடுகளில் வாழும் நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் நீங்க போகலாங்கிறது வந்து அது எப்படி சட்டப்படி செல்லும் என்று தெரியாது. அதை பேசுவோம். உலக மக்களுடைய கனவு நாடு அமெரிக்கா, குடியேறிகளுடைய நாடு அப்படிலாம் போற்றப்பட்டது. இப்போ இந்த உத்தரவை வந்து ட்ரம்ப் போட்டிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க? இது ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு 100 ஆண்டுகளை நீங்க எடுத்துக்கங்களேன். உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தலை சிறந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், விஞ்ஞானிகள், தொழில் முனைவோர், இவர்களை எல்லாம் வரவழைச்சு அணைச்சு அதன் மூலம் பெரும் பயனை பெற்ற நாடுன்னு அது அமெரிக்கா தான். அதே மாதிரி திறன் வாய்ந்த பணியாளர்களுக்கு தேடி தேடி எங்கள் நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பணியை கொடுத்து அதன் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு உற்பத்தியிலும் சந்தையிலும் பெரும் பங்கு வளர்ந்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் அமெரிக்கா தான். இன்னைக்கு அவங்களால தீர்க்க முடியாத ஒரு சிக்கல், அதாவது அமெரிக்காவிலேயே வாழக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பதில் இவர்கள் நேரடியாக அப்பிரச்சனையை அந்த கார்பரேட்ஸுங்களோட அணுகிறதுக்கு பயந்து இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்துட்டு வரவங்களெல்லாம் வந்துட்டு தடுக்கணும், விசா ரிஜாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசா கொடுக்கறதுல நாங்கள் கண்டிஷன் போடுவோம், விசா நீ நிறைய பேருக்கு கொடுத்தா நீ அதுக்காக நீ வரி கட்டணும் அப்படின்ற ஒரு விடயம் ஒபாமா காலத்திலேயே வந்துச்சு. ஆனால் அது நிறைவேறலை. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கார்பரேட்ஸ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னோம்னா, நாங்கள் எங்களுக்கு எங்கே திறனுள்ள பணியாளர்கள் கிடைக்கிறாங்களோ அங்கே நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தை கொண்டு போவோம், அதை தடுக்கிறதுக்கு அமெரிக்க சட்டத்தில் உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ஒபாமாவுடைய அந்த கொள்கை ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் நீங்கள் பார்க்கணும், உலகம் ஃபுல்லாக சந்தையை திறக்கணும்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா எனக்குள்ள வரக்கூடிய மக்களை மட்டும் நான் தடுப்பேனா எப்படி? இரண்டாவது விடயம், நீங்கள் எந்தெந்த நாடுகள் எல்லாம் அந்த மத்திய கிழக்காசிய அரபு நாடுகளை சொல்லுகின்றீர்களோ அந்த நாடுகளில் போய் எவ்வளவு வளங்களை நீங்கள் சுரண்டினீர்கள்? சும்மாவே அவங்க இங்கே வந்துட்டு நீங்கள் அனுமதிச்சிங்களா? அந்த நாடுகளில் போயிட்டு நீங்கள் அவ்வளவு முதலீடு செஞ்சீங்க, அவ்வளவு எடுத்துட்டீங்க. பெட்ரோ டாலர் என்பதை நீங்கள் அவருடைய வணிகத்தினுடைய ஆதாரமாக்குனீங்கல்ல. யூ கேன் டூ ட்ரேட் ஒன்லி இன் டாலர்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. அதுல டாலருடைய நிலைத்தன்மை இன்ன வரைக்கும் நீங்க காப்பாற்றிருக்கீங்கல்ல. அப்போ இவ்வளவுக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த நாடுகளை வந்துட்டு பயங்கரவாதம் என்று சொல்லுவது என்றால் சுமன் அவர்கள் நன்றாக குறிப்பிட்டார்கள். இது மதம் சார்ந்த பார்வை, இது மிகவும் தவறானது, வருத்தம் அளிக்கிறதுன்னு சொன்னாரு, கண்டிக்கத்தக்கது. நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, ஆனா இந்த குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க இல்லையா, இந்த குற்றச்சாட்டை வந்து ட்ரம்ப் வந்து மறுக்கிறார். எல்லாருமே முஸ்லீம் பேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் வந்து இல்ல, இது பாதுகாப்புக்காக ஒரு சின்ன கேள்வி. 2011ஆம் ஆண்டுல இதே 7 நாடுகளை வந்து பயங்கரவாத அச்சுறுத்தல் மிகுந்த நாடுகள்னு சொல்லி ஒபாமாவும் இந்த முடிவு எடுத்தாரு. அதாவது 6 மாதங்களுக்கு இல்ல, நான் சொல்றேன் பாருங்க, ஏற்கனவே ஒரு வெட்டிங் ப்ராசஸ் என்று இந்த நாடுகளுக்கு வர்றவங்களுக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்கிறது. அதாவது இந்த 7 நாடுகளிலிருந்து வருபவர்கள் உடனடியாக வந்து அனுமதி, சரி நீங்க யார் வந்துட்டீங்களா உள்ள வாங்கன்னு சொல்றது கிடையாது. 18 மாத காலம் நீங்க இந்த 7 நாடுகளிலிருந்து நீங்க அப்ளை பண்ணி ஒரு அகதியாக அமெரிக்காவில் ஏற்கப்பட வேண்டும் என்றால் 18 மாதம் குறைந்தபட்சம் ஆகும். அந்த அளவுக்கு வெட்டிங் ப்ராசஸ். FBI இருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு நீங்கள் வந்து உண்மையான அகதியா, உங்களுக்கு தீவிரவாத தொடர்பு ஏதாவது இருக்கான்னு கேட்டுட்டு தான் விடுறாங்க. சோ இது ஏற்கனவே அதெல்லாம் ஒபாமா காலத்திலேயே இருந்தது, அது கொண்டு வரப்பட்ட 6 மாதங்களுக்கு இந்த ஈராக் அகதிகளை கூட ஒபாமா உள்ள விடல. அதே மாதிரி அந்த ஃபேக்டும் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது முழுமையான தடை ஒபாமா அரசினால் விதிக்கப்படவில்லை. அது வந்து முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, உங்களுக்கு இந்த திட்டத்தினுடைய ஒரு அடிப்படை, இப்போ அமெரிக்காவில் நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் எது? 9/11 ஒத்துக்கிறீங்களா? செப்டம்பர் 11 நடந்த அந்த தாக்குதல், வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தாக்குதல். அந்த தாக்குதல்ல இந்த 7 நாடுகள்ல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க? அப்படி பார்த்தா நீங்க உண்மையாகவே வந்து நீங்க இந்த தீவிரவாதத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும்னா அப்ப பாகிஸ்தான்ல தீவிரவாதம் வந்து அமெரிக்காவில் வரலையா? பல ரீசன்ட் தீவிரவாத சம்பவங்கள்ல பாகிஸ்தானுடன் தொடர்புடைய நபர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அமெரிக்கா அரசே சொல்லி இருக்கிறது. ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரலையா? சோ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு செலக்டிவாக இந்த நாடுகளில் இருந்து நீங்கள் இந்த தடை கொண்டு போறீங்கன்னா அதற்கு என்ன காரணம்? ஒண்ணு. ரெண்டாவது வந்து நாளைக்கு உங்களுடைய பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ இந்த நாடுகள்ல வந்து அமெரிக்கனுடைய அவங்க ரொம்ப கிளவரா பண்ணிருக்காங்க. அதாவது சவுதி அரேபியால பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீங்க அவங்க எண்ணெய் எடுத்துட்டு இருக்கீங்க, ஏன் அங்க வந்து நீங்க தடை கொண்டு வந்தாக்க உங்க மேல திருப்பி உங்களுக்கு பிரச்சனை உண்டாகும். எங்க அமெரிக்கா இன்ட்ரெஸ்டுக்கு பிரச்சனை உண்டாகாத வகையில அதே சமயம் நான் வந்து
என்னுடைய அஜெண்டாவை நான் வந்து பண்ணிட்டேன், நான் வாக்குறுதி கொடுத்தேன் பாருங்க, உடனடியா பண்ணிட்டேன்னு காட்டுறதுக்காக. அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் தாண்டி ட்ரம்போட இன்ட்ரெஸ்டும் சொல்றாங்க. அவருக்கு நிறைய தொழில் முதலீடுகள் அங்க இருக்குங்கிறது. இந்த நாடுகள் இருக்கு. அது சுதான்ல போய் என்ன வச்சிருக்க போறாரு அவரு? யமன் வந்து நாடே கிட்டத்தட்ட பாமாய் போயிடுச்சு. சோ அந்த மாதிரி இருக்கிற நாடுகள்ல அவங்களுடைய பிசினஸ் இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் கிடையாது. என்ன கேள்வினா, இதை அவர் வந்து திடீர்னு பண்ணல, திடீர்னு சொல்லாத ஒரு அறிவிப்பை வந்து அவர் நடைமுறைப்படுத்தல. ஏற்கனவே தேர்தல் சமயங்கள்ல அவர் வாக்குறுதியாக கொடுத்ததுதான் இப்ப வந்து அவர் செய்யறாரு. அதனால இது வந்து ஒரு முழுமையான எதிர்ப்பு இப்ப இருக்கிறது, ஒரு முழுமையான எதிர்ப்பு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுமா? நிச்சயமா ஐயா. நீங்க எப்படி நீங்க பாத்துக்கிறீங்கன்னா, நீங்க வந்துட்டு அமெரிக்காவுக்கு ஏன் திறன் தொழிலாளர்கள், டெக்னிக்கல், அவங்களெல்லாம் ஏன் நீங்க நிறைய வரவழைச்சிங்க? 2 காரணம். ஒன்று, அந்த அளவுக்கு டெக்னிக்கல் எபிலிட்டி உள்ள ஒரு ஒர்க் ஃபோர்ஸை நீங்கள் உருவாக்கலை, ஆனால் அயல் நாடுகளில் உருவானாங்க, இந்தியா உட்பட. 2வது காரணம், நீங்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட இங்கே கம்மியாக கொடுக்கலாம். இதை மறுக்க முடியுமா அமெரிக்கா? இதை மறுக்க முடியுமா அமெரிக்காவுடைய பெருநிறுவனங்கள்? இல்லாட்டி வந்துட்டு பிசினஸ் சோர்ஸ் அவுட் சோர்சிங் அப்படின்றதும் நாலேஜ் சோர்ஸ் அவுட் சோர்சிங் அப்படின்றதும் இந்தியா சீனா உட்பட இந்த அளவுக்கு பல்கி பெருகி இருக்க முடியுமா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிரைசிஸ் உள்நாட்டில் வருதுன்னா அதை நீங்க நேரடியாக அந்த கார்பரேட்ஸோட அட்ரஸ் பண்ணுங்கன்ற. நான் பயங்கரவாதம் நீங்க சொல்றீங்களே, 19 பேர் 9/11 19 பேர் யார் இந்த நாட்டில் சம்பந்தப்பட்டவங்க கிடையாது இல்லையா? நான் சொல்றேன், ஒரு சிரியாவோ அல்லது ஒரு ஈரான், ஈராக், ஏமன், சூடான், லிபியா, சோமாலியா, இங்கதான் வந்துட்டு பயங்கரவாதம் உற்பத்தி ஆகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரே கேள்வி என்னன்னா, இதை வந்து அவர் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்து மக்கள் வாக்களிச்சுதான் அவர் அதிபரா பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு. உண்மை. அவர் அதிபரா இப்போ எல்லாருமே எதிர்க்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? ஒட்டுமொத்த அமெரிக்கா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க. ட்ரம்ப் வந்து எலக்ட்ரல் காலேஜ்ல வெற்றி பெற்று அதிபரானார். ஆமா, 3 மில்லியன் மக்கள் அதிகமாக ஹிலரி கிளின்டனுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. 3 மில்லியன் 30 லட்சம் அமெரிக்கர்கள் அதிகமாக வாக்குகளை ஹிலரி கிளின்டனுக்கு செலுத்தியிருக்கிறாங்க, ட்ரம்புக்கு அல்ல. சோ இது வந்து பாப்புலர் ஓட்டை வெற்றி பெற்று வந்த ஒரு ஜனாதிபதி அல்ல. அது வந்து முதல் பாயிண்ட். 2வது வந்து வித்தியாசம், அவங்களுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரிய பெரிய அரசு பொறுப்பில் இருப்பவர்களே இது தவறு என்று தைரியமாக நின்று சொல்லக்கூடிய ஒரு நாடு அது. மீடியா வந்து தைரியமாக நிக்கிறாங்க. இந்தியா ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன், இது ட்ரம்ப் மட்டும் தான் செய்யறாரா? இந்தியால வந்து இப்ப சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்னு ஒன்னு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? யார் எவ்வளவு பேர் அதை பத்தி எழுதியிருக்கிறாங்க? சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில்ல என்ன கொண்டு வராங்கன்னா, இது பாராளுமன்றத்தில் 24ஆம் தேதியோ ஜனவரியில இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான ஒரு பிளான் இருந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இதுல என்னன்னா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தானில் இருந்து அகதிகளாக இந்தியா சில நபர்களை ஏற்றுக்கொள்ளும். யாரை ஏற்றுக்கொள்ளும்னா, இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாதவர்கள், அதாவது கிறிஸ்டியன்ஸா இருந்தீங்கன்னா, இந்துக்களாக இருந்தீங்கன்னா, சீக்ஸாக இருந்தீங்கன்னா, சீக்கியர்களாக இருந்தீங்கன்னா இந்தியா ஏற்றுக்கொள்ளும். ஆனா அதே நாடுகளில் இருந்து, இப்போ பாகிஸ்தான்ல உதாரணத்துக்கு பல சப்செக்ட் இருக்காங்க. இப்போ ஷியாஸ் இருக்கிறாங்க பாகிஸ்தான்ல, இது இஸ்லாமியாஸ் இருக்கிறாங்க, அஹமதியாஸ் இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து அரசே வந்து செய்யுதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் அவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம இந்துக்களை ஏற்றுக்கொள்வோம், கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வோம், சீக்கியர்களை ஏற்றுக்கொள்வோம். சோ இதே மாதிரி கிட்டத்தட்ட ட்ரம்ப் செய்யறதா இங்க வந்து நம்ம அரசு முயற்சி செய்யுகிறது. ஆனால் மிக முக்கியமான வித்தியாசம், இந்தியால மீடியா அதை பத்தி எழுத கூட இல்லை, பெரிய அளவுல ஊடகங்கள் அதை பத்தி ஒரு விவாதம் கூட நடத்தல. பெரிய அங்க வந்து ஒரு நாட்டில் ஊடகங்கள் நேர்மையாக நின்று இது தவறு என்றால் தவறு, யார் செய்தாலும் இது தவறுன்னு கேட்கிறாங்க. அரசுல இருக்கிற ஊழியர்களே வந்து இது தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இருக்குது அந்த நாட்டில். இந்தியாவில் அது இல்லை. அகதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படிங்கிற முயற்சியும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் அவர் இதை வந்து நியாயப்படுத்துறாரு ட்ரம்ப். இது எப்படிலாம் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்? தொழில் வேலை வாய்ப்பு அப்படின்னு வருகிற போது மற்ற நாடுகளுடனான தொடர்பு, அது அவங்க அங்கே இருக்கக்கூடியவங்க இங்க வேலை பார்க்குறாங்க, இது எந்த அளவுக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகும்? அதாவது பாதுகாப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இப்போ 9/11 தாக்குதல் நடந்துச்சு, பெரிய தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு வந்துட்டு உள்ள வந்தாங்க, வெளியில ட்ரெயின் ஆனவங்க. ஆனா அவங்க பயன்படுத்திய ஆயுதங்கள், குண்டுகள் இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க, எங்கேருந்து பெற்றாங்க? அதெல்லாம் அமெரிக்காக்குள்ளே இருக்குது. நீங்க ஒரு நாட்டில் வந்துட்டு ஒரு லிபரலைஸ்டு ஆர்ம்ஸ் சேலை நீங்க வச்சிருக்கிறீங்க, எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருது. திடீர்னு ஒருத்தன் வரான், கடன்னு சுட்டுட்டான், ஒரு 13 சீக்கியர்கள் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் அந்த ஆர்ம்ஸ் எங்க இருந்துச்சு? எல்லாம் உங்க நாட்டிலேயே விற்கிறாங்க. நீங்க ஒரு ஆர்ம்ஸ் ரிஜைமும் வச்சுக்கிட்டு உலக நாடுகளுக்கு ஆர்ம்ஸும் வித்துக்கிட்டு நான் பாதுகாப்பா இருப்பேன்னா எப்படி இது? அப்ப பயங்கரவாதம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டுமே வந்துட முடியாது. ஒரு சொன்னாரு, எண்ணமும் நடைமுறை சிக்கலும்னு அவர் சொன்னாரு, ரொம்ப நல்லா சொன்னார் அவரு. நீங்க தடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உள்ள அதுக்கான கட்டுப்பாடுகளை எல்லாம் நீங்க விதிக்கணும். 2வது விஷயம், அகதிகள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உலகத்துல கிரைசிஸ் ஏற்பட்டதுல உங்களுக்கு சம்பந்தம் இல்லை.
ISIS வந்துட்டு உருவானதனுடைய காரணம் என்ன? டெமோக்ரஸியை உருவாக்குறான்னு ஈராக்குள்ள நீங்க பூந்தீங்க. டெமோக்ரஸியை அதாவது வெளிநாட்டு சக்தி ஒன்று போயிட்டு வேற ஒரு நாட்டில் உருவாக்க முடியுமா? மக்களே உருவாக்கக்கூடியதான ஜனநாயகம் நாங்க உருவாக்குறோம்னு சொல்லிட்டு சதாம் ஹுசேன் நீங்க காலி பண்ணீங்க. முதல்ல சதாம் ஹுசேன் உருவாக்குனது நீங்க. அவரை வச்சுட்டு அவங்க குர்திஸை அழிக்கிறதுக்கு துணை போனது நீங்க. தீவிரவாதம் கதாஃபி லிபியால இருந்த போதோ சதாம் ஹுசேன் ஈராக்ல இருந்த போதோ எங்க தீவிரவாதம் எங்க இருந்துச்சு அமெரிக்கா அச்சுறுத்துறதுக்கு? நீங்க பெரிய ஒரு பொய் சொல்லி அவர்கிட்ட வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீங்க உள்ள போனீங்க. அதுவே தவறு. சோ நீங்க இப்ப 7 நாடுகள்ல இந்த 2 நாடுகள்ல பிரச்சனை வந்த காரணம் என்ன? அங்க இருந்த அந்த ரிஜைமை நீங்க அழிச்சிட்ட உடனேயே அதுல இருந்தவங்க இன்னைக்கு அதே அந்த சுன்னிஸ் தான் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ISIS. எடுத்து படிச்சு பாருங்க, இந்த வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க எங்க இருந்து அவங்களுக்கு பணம் வந்துச்சுன்ட்டு. அவங்க அப்படியே போயிட்டு ட்ரெஷரியை கொள்ளையடிச்சாங்க. அப்படியே போயிட்டு பல்வேறுபட்ட இது ஆயில் ஃபீல்ட் எல்லாம் வந்துட்டு கார்னர் பண்ணிட்டாங்க. பண்ணிட்ட உடனே இன்னைக்கு அவங்களுக்கு ஃபண்டு பாட்டுக்கு வந்துட்டு இருக்குது. பக்தாடி நினைச்ச இடத்துல கை காட்டுறான், அந்த இடத்துல ஃபண்டு போது ஆம்ஸ் போது அடிக்கிறாங்க. சிரியாவை அசாத் அரசை வந்து கவுக்கணும்ங்கிறதுக்காக சிரிய ரிபல்ஸுக்கு வந்து ஆதரவு கொடுத்தது யாரு? தீவிரவாதம் பாதுகாப்புங்கிறத தாண்டி இந்தியா போன்ற நாடுகள் இதனால என்ன பாதிப்புக்கு உள்ளாகும்? இந்தியா போன்ற நாடுகள் நிச்சயம். அதாவது ஒன்று வந்து இந்த லிஸ்ட், அதாவது அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, இது வந்து தீவிரவாதத்துக்கு எதிராக அமெரிக்காவை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை. இதே மாதிரி அமெரிக்க வேலைகளை அடுத்ததாக தொழில் வேலை இருங்க. உதாரணத்துக்கு H1B விசா, நம்ம வந்து நம்ம ஐடி ஃபீல்ட்ல வந்து பெரும்பாலான அங்க வேலை செய்யறவங்க H1B விசால வேலை செய்யறாங்க. இப்ப என்ன அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பளம் பாத்தீங்கன்னா $50,000 $60,000 அந்த ரேஞ்சில் இருக்கு. கொஞ்சம் சீனியர் பீப்புளுக்கு தான் $100,000 மேல இருக்கும். இப்ப என்ன ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா, H1B விசால நீங்க இருக்கணும்னா உங்களுக்கு $100,000 மேல சம்பளம் இருக்கிற மாதிரி இருந்தாதான் கொடுக்கணும். இந்திய நிறுவனங்களால் 100,000 60,000 வந்து 65,000 ஆகலாம், 70,000 ஆகலாம். நீங்க 100,000 ஆகினாக்கா உங்களுக்கு எப்படி வந்து லாபகரமாக இயங்க முடியும்? சோ மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது பல துறைகளில், பர்டிகுலர்லி ஐடி செக்டர் போன்ற துறைகள்ல. இதனால அவர் அடுத்த கட்டத்தை இந்த தீவிரவாதத்துக்கு எதிராக இவங்களெல்லாம் விட மாட்டோம், வேற தொழில் ரீதியாக அவங்களெல்லாம் விட மாட்டோம் அப்படின்லாம் ஆரம்பிச்சாருனாக்க நிச்சயமாக இந்தியா போன்ற நாடுகளில் பெருமளவுல பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது வந்து லாங் டேர்ம் அமெரிக்காவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இது வந்து இந்த போராட்டத்துக்குனால நான் சொல்ல, அவருக்கு எதிர்த்து வர போராட்டத்தை சொல்லல. அமெரிக்கன் இண்டஸ்ட்ரி ஹாஸ் டு பி காம்படிட்டிவ். ஏன்னா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு 3 நாள் முன்னாடி, ஐ வாண்ட் அமெரிக்கன் கம்பெனிஸ் டு மேக் கார்ஸ் இன் அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ். அப்படின்னா ஏற்றுமதி நிறுத்திடுவாங்களா? இப்போ ஃபோர்டு, ஜெனரல் மோட்டார்ஸ், கிரைஸ்லர் இவங்கெல்லாம் மூடிடுவாங்களா வெளியே ஏற்றுமதி செய்யறத? வெறும் அமெரிக்காவில் மட்டும் கார் பண்ணிட்டு அவங்க படிச்சு. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி நிமிடங்கள் இருக்கும். இப்ப சுமந்து சொன்னதோட விஷயத்தோடய நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இப்ப எனது நாடு, எனது நாட்டோடைய பாதுகாப்பு, எனது நாட்டு மக்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு ட்ரம்ப் மட்டும்தான் பேசுறாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் இப்ப தனித்தனி தீவுகளாக அவங்கள பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா? இப்ப இந்தியாவிலேயும் அதே மாதிரியான ஒரு சட்டம் வருவதற்கான, இஸ்லாமியர்களை அனுமதிக்காத ஒரு சட்டம் வருவதற்கான முயற்சியை மத்திய அரசும் செய்யறதாக நம்ம சொல்றோம். அப்ப ஒரு மாநிலம் வருகிற போது இங்கேயும் தமிழ் உணர்வு, தமிழ் தேசியம், தமிழ் கலாச்சாரம், பண்பாடுன்னு பேசப்படுகிறது. இந்தியாவும் ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மொழி, ஒற்றை பண்பாடு பத்தி பேசுறாங்க. இப்ப ட்ரம்ப் பேசுறதுக்கும் இங்க பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்? நாடுகள் என்ன அளவுல, செயல்பாடுகள் அளவுல சுருங்கிக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு பாக்குறதா? இவங்க வந்துட்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கொண்டாந்தாங்க இல்லைங்களா? இதை இவங்க கொண்டு வரும்போது இவங்களுடைய இது என்ன அப்படின்னம்னா, உலகத்தை சந்தையாக்குவது, சந்தையை நாம் ஆக்கிரமிப்பது, அதன் மூலம் தங்களது எக்கனாமியை, பொருளாதாரத்தை நிலைப்படுத்திக் கொள்வது. அது நடக்கலை. அதில் எல்லா நாடுகளும் அவங்களுடைய பங்கீட்டை கொடுக்குறாங்க. எல்லா நாடுகளுடைய பங்கீடும் அதிகரிக்கும் பொழுது இவங்க உள்நாட்டில் ஏற்படக்கூடிய பொருளாதார சமூக சிக்கல்களை இவர்கள் தாங்க முடியவில்லை, அதற்கு வழிகாண தெரியவில்லை. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னம்னா, இவங்களே உருவாக்கின கிரைசிஸுக்கு இன்னைக்கு இவங்களால முகம் கொடுக்க முடியலை. உடனே அதுக்கு மதச்சாயம் பூசுறாங்க. சிரியால பாதிக்கப்படுறோம். அமெரிக்கா பத்தின உங்களுடைய பார்வை? ஆமா, இந்தியாவும் அதே மாதிரி, பிஜேபியும் அதே மாதிரியான ஒரு கருத்தில தான் முன்வைக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கிறவங்களும் அதே மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க ஒரு சில பேரு. இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அப்படிலாம் பண்ணவே என்ன அளவுல, செயல்பாடுகள் அளவுல சுருங்குறாங்களா? பறந்து விரிஞ்ச உலகத்துல எல்லாரும் ஒண்ணுன்னு பேசிட்டு இருந்தது மாறி இப்ப சுருக்கமா ரைட் விங் வியூஸ்ங்கிறது அதிகமாக இந்தியாவிலும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கால ட்ரம்ப், அதாவது யூரோப்லயும் வந்து சில நாடுகள்ல இதுதான். இப்போ அந்த லிபரல் லீடர்ஸ் எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டு அந்த ரைட் விங் கவர்மெண்ட்ஸ் வரப்போகுது. இப்ப பிரான்ஸ்ல அடுத்தது நிச்சயமாக சோசியலிஸ்ட் கட்சி வராது, இதுதான் கன்சர்வேட்டிவ் கட்சி தான் வருங்கிறாங்க. சோ எல்லா இடத்துலயும் அந்த மூவ் டுவர்ட்ஸ் ரைட் விங்கிறது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். நமக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வருது. ஆனால் இந்தியாவிலும் இந்த மூவ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு அல்டிமேட் ஐரனி மட்டும் சொல்றேன் கார்த்திக், டாவோஸ்ல வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் நடக்குது. அமெரிக்கா இது வந்து எல்லாமே நாங்க வந்து திருப்பி அமெரிக்கால தான் செய்ய போறோம், அமெரிக்கன் நாங்க உள்நோக்கி பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு இதுல
யார் வந்து உலகமயமாக்கப்பட்ட பத்தி யார் பேசுறாங்கன்னா கம்யூனிஸ்ட் சைனா வந்து ஷி ஜின்பிங் பேசுறாரு. இதை விட ஒரு ஐரணி உங்களுக்கு உலகத்துல கம்யூனிஸ்ட் நாடு வந்து உலகமயமாக்க பத்தியும் வர்த்தகத்தை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி பேசுற பேச்சு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கியமான மாற்றங்களை உண்டு பண்ண போகுதா இல்ல எதிர்மறையான விளைவுகளை உண்டு பண்ண போகுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.